நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாச வாழ்க்கையில பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அதே 50வது அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். 50வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிடாமல். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவீருக்கு என்ன ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, முதலாவதாக அந்த வார்த்தையை நீ ஏத்துக்காத, அந்த வார்த்தையை உன் காதுகளுக்குள்ள நீ கொண்டு போகாத, அந்த வார்த்தைக்கு நீ ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நீ நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் விசுவாசம் உள்ளவனா இரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ ஒரு விசுவாசத்தை நீ தோங்கி இருக்கல்ல, அந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசத்தை தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில். உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை இதோட குறைத்து போடுவதற்கு, இதுக்கு மேல நீங்க நம்பவே கூடாதுன்ற அளவிற்கு ஒரு செய்தி உங்களை தேடி வருது, ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருது, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, ஒரு போராட்டத்தை சத்துரு அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹalleluya, ஆமென். நீங்க இரண்டாவதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்துல நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா, நான் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க, அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க ஒருத்தர் ஆமென் சொன்னா போதும், அந்த காரியத்தை நடத்துகிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. நாங்க கடைசி வரையிலையும் இந்த விசுவாசத்துல ஓடணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல பாதி வழியில நிற்க கூடாதப்பா. நீங்க பலன் தாருங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நீங்க நிரப்புங்கப்பா.
நிரப்புங்கப்பா. இயேசுபாட்ட ஒரு கிருபையோட கேட்கலாம். இந்த விசுவாசத்தை சுதறடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த விசுவாசத்தை விட்டு பாதி வழியில ஓடுறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் உங்களை இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு சத்துரு களைகளை விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எவீருவை பார்த்து சொன்னது மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு. நீ ஆரம்பிச்ச அந்த விசுவாசத்தை நீ தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஹல்லேலூயா, ஆமென். யாருமே சொல்லாம தான் அந்த விசுவாசம் யவீருக்குள்ள வந்துச்சு. யவீருடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தையில இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாயிருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர், நான் எதுக்கும் போய் ஆண்டவரை நான் பார்த்துட்டு வரேன், ஆண்டவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவராத்தான் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை உற்சாகப்படுத்தி தன்னை பலப்படுத்திட்டு அவரே முன்னாடி அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் யவீரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டுல எல்லாருமே அந்த காரியத்தினுடைய ஆபத்தை தான் எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே எப்ப அதை முடிச்சு போடலாம், எப்ப அடக்கம் பண்ணலாம், எப்ப மேலதாளத்தை வாசிக்கலான்னு தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஒருத்தருக்குள்ள மட்டும் பற்றி எரிந்த அந்த விசுவாசம் அப்படின்ற தீ அப்படியே உங்களை உந்தி தள்ளி உங்களை ஜெபிக்க வச்சு உபவாசம் இருக்க வச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. ஆண்டவருடைய பக்கம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரும் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தரும் உங்களுக்கு தந்துட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு நிறைய பேருடைய சாட்சியையும் மேகம் போன்ற திரளான சாட்சியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஆனா இப்போ அந்த நீங்க எந்த இடத்துல இருந்து விசுவாசத்தோட எழும்பினீங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி, நடக்காது என்கிற ஒரு செய்தி, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தி, இனி பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே பேக் அடிச்சிடலாமா, பின்னாடி போயிடலாமா, ஜெபம் பண்றதை விட்டுறலாமா, சரி நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கடனுக்காக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலைமை இருக்கலாம், விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை கர்த்தர் துவங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இல்ல உன் விசுவாசத்துல நீ தொடர்ந்து ஓடணும், உங்க ஃபெய்த்ல நீங்க தொடர்ந்து ஓடணும். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும், ஆமென், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை முன்குறித்தவர் அவர் கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். அது நடக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 22 வருடம் தாண்டி யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உங்களுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு வருடம் வியாதியாய் படுத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அத்தனை 1000 பேர் சுகப்பட்டு கடந்து போனாலும் அவனாலே அந்த தண்ணீருக்குள்ளே இறங்க முடியாதுன்னு 100% தெரியும், 100% தெரியும். இப்ப பாருங்களேன், பொதுவா ஒரு இடத்துல ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல 100% கியூர் அப்படின்னா அந்த யார் என்ன பலவீனத்தோட வந்தாலும் காசே இல்லாம ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, அந்த குளத்துல ஃபர்ஸ்ட் கலக்கும் போது கீழே விழணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கங்கா ஹாஸ்பிட்டல். இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்றதுக்காக போகும்போது ஒரு ஏரியாவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இது என்ன ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதான்னு கேட்டா அது ஒன்றும் இல்லை. அதே ஆபரேஷன் இங்க, இந்த ஆபரேஷன் இங்க 1 லட்சம் ரூபாய்னா அவங்க ஊருடைய பணத்துக்கு அது 10 லட்சம் ரூபாய். அப்போ இங்க அந்த ஆபரேஷன் இங்க அவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்காங்க, அதனால நிறைய பேர் இங்க தங்கி ஆபரேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்போ பெதஸ்தா குளத்துல
ஒரு நாளாவது நோயாளி இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்களேன். ஒன் டே ஆகுது, குறைஞ்சது ஒரு நாள் நூற்றுக்கணக்கான நோயாளி இருப்பாங்க. ஆனா இந்த 38 வருடமான வியாதியான இந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா இந்த குளத்தின் கரையில இருந்தா ஒரு நாள் கூட எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, இவனை கொண்டு போய் விடுவதற்கு இவனாலையும் போய் குளத்துக்குள்ள விழ, அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தர் விழுந்துடுறாங்க. அப்படின்னா இவராலையும் போக முடியாது, இந்த மனுஷனுக்கு இன்னும் உதவிக்கு ஆளும் இல்லை. ஆனா டெய்லி நோயாளிகள் வந்து 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 விடுதலை ஆக்கிட்டு போறாங்க. பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து வராங்க. இப்போ நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, கிளம்பிடலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து வேஸ்ட், நம்ம இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை 1000 பேர் காத்து கிடக்குறாங்க, இதுல நமக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? கண்டிப்பா வராது. நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம். ஆனா நான் நம்புறேன், அந்த 38 வருடமான வியாதியா இருந்த அந்த மனுஷன் எதுல நின்னா அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் கலக்குறாரு, அங்க போனா அற்புதம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம் அவனை பெதஸ்தா குளம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அந்த பெதஸ்தா குளத்துல கண்ணுக்கு முன்னாடி அவனை போல வியாதி உள்ள பலர் விடுதலையாக்கப்பட்டு போறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இந்த இடத்துல இருந்து நான் போகணும்னா விடுதலை பெறாம நான் போகவே மாட்டேன். அது எத்தனை வருஷமானாலும், அது எத்தனை நாளானாலும், அது எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் வந்து 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 சொல்லலாம், நீ இதுக்கு இங்க இருக்கிற நேரத்துல, நீங்க இங்க காத்து கிடக்கிற நேரத்துல நீ போய் அந்த ரோட்ல கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்தேன்னா கூட உனக்கு சம்பளம் கிடைக்கும்பா, பணம் கிடைக்கும்பா, நீ வாழலாம்ப்பா. எதுக்குப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து நேரத்தை போக்கிட்டு இருக்கிற? எதுக்கு இந்த இடத்துல போய் சமயத்தை போக்கிட்டு இருக்கிற? எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு முடிவெடுத்தான். என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்த விசுவாசத்துல நான் கடைசி வரைக்கும், அதைத்தான் இந்த யவீருவை பார்த்து ஆண்டவரும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பயப்படாதே, நீ ஒரு முடிவோட தானே வந்த, நீ உங்க ஒரு எண்ணத்தோட தானே மகனை வந்த, உன் பிள்ளைய நான் பிழைக்க வைப்பேன்ற அந்த எண்ணத்தோட தானே என்ன பார்க்க வந்த. நீ ஆரம்பிச்ச இல்ல, துவங்கின இல்ல, அந்த விசுவாசத்தை நீ இடையில நிப்பாட்டாத, நீ கண்டினியூ பண்ணு. என்ன வந்தாலும் கண்டினியூ பண்ணு, என்ன வார்த்தை வந்தாலும் கண்டினியூ பண்ணு. உன் பிள்ளை செத்தே போயிருச்சுன்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்தினுடைய அளவை விட்டு நீ மாறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நான் நம்புறேன், அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமானால், அந்த மரித்து போன பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல அந்த பிசினஸ் திரும்ப நான் எடுப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்த கர்த்தர் அந்த குடும்பத்தை திரும்ப எடுப்பாரு, அந்த வேலையை திரும்பி எடுப்பாரு, அந்த சரீரத்தை திருப்பி எடுப்பாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எஸ் பிரைஸ். கரங்களை தட்டி அந்த வல்லமை இப்ப வெளிப்படட்டும், அந்த மகிமை இப்ப வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய வல்லமைகள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சத்துருடைய வல்லமைகள் அதமாவதாக, வெற்றி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா இப்ப உம்முடைய மகிமை, இப்ப உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஹalleluya. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. ஓ ஹalleluya. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்தி. கைகளை மேல நான் விசுவாசிக்கும் தேவன் நம்பிக்கையோட பாடுங்க, நம்பிக்கையோட பாடுங்க. அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று. அப்பா பார்த்து சொல்லுங்க, இன்னார் என்று அறிவே. கண்ணீரின் பாதையை நீரூற்றால் மாற்றி தருவார். கண்ணீர்
இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. நான் செய்ய வேண்டிய முதல் என்ன அப்படின்னு சொன்னா, அவிசுவாசமா எனக்கு வர்ற எல்லாவற்றையும், எனக்கு எதிராய் வருகிற, என்னுடைய விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற எவ்வளவு பேர், எத்தனை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை 1000 பேர் இருந்தாலும் நான் ஒண்ணு என்ன பண்ண மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் மறு உத்தரம் சொல்ல மாட்டேன், நான் அந்த வார்த்தை என்னுடைய காதுல கூட நான் வாங்க மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவ்வீரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எடுத்த ஆரம்பிச்ச விசுவாசத்துல நீ என்ன பண்ணுனா, நீ தொடர்ந்து போ, நீ கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேர் இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்றாரு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எந்த வார்த்தை வந்தாலும் அந்த விசுவாசத்தை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எத்தனை எதிராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இனி நடக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்தா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விசுவாசத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த வார்த்தைக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்றார், நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அவர் தானே தொடங்கினாரு, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யவீருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம், அந்த 49 இருந்து வாசிக்கலாமே, 49 இருந்து வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். போதும், கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மனுஷன் அங்க இருந்து வர, ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிறாரு, பக்கத்துல யார் நிக்கிறா, யவீரு பக்கத்துல நின்று இருக்கிறாரு. யவீரு தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்து, யவீரோட ஆண்டவர் வந்து இப்போ வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டு, இப்போ அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இப்போ வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவும் நிக்கிறாரு, பக்கத்துல யவீரும் நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், எப்படி பேசி கொண்டிருக்கையில், நீங்க 48வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இப்போ இந்த மனுஷனுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து இன்னொரு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கர்த்தர் தட்டி கொடுக்கிறாரு. அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தர் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சுகமா திரும்பி போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உடனே இந்த மனுஷனுக்கும் என்ன பண்றது, இந்த அம்மாவே இவ்வளவு விசுவாசிச்சு வந்து வெற்றியோட திரும்பி போகுது, நானும் இப்ப விசுவாசிச்சேன், எனக்கும் என்ன கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து, ஊர்ல இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் வர வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனி போதகரை என்ன வருத்தப்படுத்துறாரு அப்படி இல்ல, என்ன வருத்தம். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன், நான் பொதுவா வந்து நான் கூட பாஸ்டர் கூட நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெபம் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, அதுக்குள்ள வந்து அங்க என்னமோ ஒன்று நடந்து போகுது. வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன வருத்தப்படுத்த வேண்டாம், இல்ல கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எதுவுமே அதிகாரமே இல்லை. இவங்க வர்றது வராதது எல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். வர்றவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், அவ்வளவுதான். அந்த குமாரத்தி மரித்து போனாள்னு கேள்விப்பட்டு ஆண்டவர் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு நினைச்சா வரலாமா, வரக்கூடாதா? ஆனா இடையில ஒரு வார்த்தை சொல்றாங்க, போதகரை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ குழந்தை இறந்து போயிடுச்சு, அவரை விட்டு நீ மட்டும் வா. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது, ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா என்ன வல்லமை இருக்குன்னா, சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒப்பீனியன், அவங்க நினைப்பு,
சொல்ல வர்ற புரிஞ்சுல, உங்களுக்கு புரியுது இல்ல? சொல்ல வர்ற என்ன கான்செப்ட்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கூட்டிட்டு வர்ற ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. எது வரைக்கும் வல்லமை இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு சுகப்படுத்துற வல்லமை இருக்குது. ஆனா அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த புள்ள இப்ப செத்து போயிருச்சு. இனியே அவரை கூப்பிட்டுட்டு அலைய வச்சு அவருக்கு நிறைய ஊழியம் இருக்கும், அவருக்கு நிறைய ஜெபம் இருக்கும். அவர் போட்டோம், அவரை எதுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள? நமக்கு இனி ஆகிற வேலை என்னமோ அதை பார்ப்போம். நான் எல்லாத்துக்கும் ட்ரம்மு மேளம் காலம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஒரு கூட்டம் மற்ற இடத்துல போய் சொல்ல போச்சு, அங்க இருந்தும் சாவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம இனி ஆக வேண்டிய காரியத்தை போதகரை இனி அப்படின்னா, இவனுடைய வாயிலிருந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, தேங்க்ஸ் யா, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் இனி கிளம்புறேன், போதும். இதுவரைக்கும் இந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே ஆண்டவரை நோ அப்படின்னு என்ன பண்ணணும்னா சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கணும். சில நேரத்தில் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில மூணாவது உங்களுடைய குறுக்க நிற்கிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவங்க யாரை கொண்டு ஆண்டவரை திட்ட வைப்பாங்க தெரியுமா? யாரை கொண்டு ஆண்டவரை தூசிக்க வைப்பாங்க தெரியுமா? உங்களை கொண்டே. யார் நீங்க விசுவாசிச்சீர்களோ, யார் ஆண்டவரை நீங்க நம்பினீர்களோ, சிலர் பேசுகிற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லும் தெரியுமா? ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரே இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? நீங்க இப்படி பண்ணலாமா? நீ கடவுளும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் இனி எதையுமே பண்ண மாட்டேன். நீர் இப்படி என்ன கைவிடலாமா? அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வெட்கப்பட்டு போனேனே, அவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அப்ப நிறைய நேரத்துல நம்முடைய வாயிலிருந்தே ஆண்டவரை திட்டுகிறது போல, ஆண்டவரை மறுதலிக்கிறது போல, ஆண்டவரை காயப்படுத்துகிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு நிறைய பேர் தூண்டுவாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இக்னோர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் உள்ள வர வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க, என்ன பாதி வழியிலே கலட்டி விட்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எவீருவே, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையில நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம், கொடுமையான பாதையா இருக்கலாம், ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே? சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க எப்ப ஆண்டவரே எழும்புவீங்க? நீங்க எப்ப ஆண்டவரே கிரியை செய்வீங்க? உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துட்டே இருக்கலாம். அந்த பிள்ளையை விட்டு வந்து நான் இவ்வளவு நேரமாச்சே, இறந்திருப்பாளா, இது பண்ணிருப்பாளா, என்னென்னமோ உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் சத்துரு மனிதர்கள் வந்து ஆண்டவரை தூசிக்கிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களை தூண்டும் போது நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், யோபு மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவியாமற் போனாலும் நான் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க போவது இல்லை. இந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் இல்லைனாலும் நான் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். அப்படி என்று யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, இனி என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு இரட்சகர், அவரை விட்டு நான் அந்த புறம் இந்த புறம் திரும்ப போவது இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதித்தாலும் அதிலே ஒரு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி, அப்பா இதுவரைக்கும் என் மனசார ஏதாவது பேசி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சத்தமா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தூசிக்க வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நீங்க எப்படியாவது ஆண்டவரை தூசிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீங்க ஒரு ஒரு வைராக்கியத்தோட கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா நான் இருப்பேன். நீங்க சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காமற் போனாலும், இந்த காரியம் நடந்தாலும் நடக்கட்டாலும் நீர் தான் எங்களுக்கு தேவை. இந்த 100 நாள் ஜெபத்துல அற்புதத்திற்காக மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களோட சேர்வதற்காகவும் தான் வந்திருக்கிறோம்.
நாங்க